ஃபலூடா மிக்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பொங்கி வந்துருதுண்ணா. ஆமாம், நோம்பு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. அப்படியே ஒரு ரூமில் ஒரு கார்னரில் வச்சுட்டாலே போதும். நோன்பை திறக்கிறேன், நீ கொடுத்த உணவை கொண்டே நோன்பை திறக்கிறேன், என் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. நல்லா இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்கு. அந்த மாவு மாதிரி இல்லாமல் தொலை போகிறானா எங்கே போகிறேன். அந்த க்ரீன் ஆப்பிள் தாங்க சூப்பராக இருக்குது. க்ரீன் ஜெல்லி, க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங். அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஈவினிங். இந்த ஈவினிங் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ரம்ஜான் மாதத்தில் இதை வந்து 27ஆம் கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைலத்துல் கத்ர். இன்றைக்கி தான் வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு பூமியில் குரானை வந்து முகமது நபி அவர்களுக்கு ஒப்படைச்ச நாள் அப்படின்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா குரான் இறங்கின நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரவு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இரவுங்க. அதாவது முக்கியமான நாள். இதில் வந்து ப்ரேயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நைட்டெல்லாம் வந்து தொழுகை நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் நோம்பு திறப்போம். இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வந்து பொதுவாக வீட்டில் செய்வாங்க. இன்றைக்கி அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்க, அப்புறம் நம்ம இன்றைக்கி எப்படி நோம்பு திறக்கிறோம், அப்புறம் நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து பள்ளியாசல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்குது, மாஸ்க்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவோட வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. ப்ரேயர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே போனால் தான் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்லாம் ரெடி ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுவோம். அம்மா என்ன பண்ணுறீங்க? அதிரசம் செய்கிறேன்ப்பா. அதிரசம்? ஆமாம். ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது. இல்லை, நல்ல தட்டுன்னு தட்டவே இல்லை, நீ அதுக்குள்ளே குட்டி குட்டியாக இருக்குங்க. நான் அந்த உருண்டையை பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அதிரசம் தான் ஸ்பெஷலாக? ஆமாம். வேறு என்னலாம்? 27th நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டு, அது பெரும்பாலும் எல்லாருமே அதிரசம் தான் பண்ணுவாங்க. சரி, அதே போல் பண்ணுறேன். சரி, வேறு? இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி, சமோசா ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபலூடா ரெடி பண்ணணும். சரி, இப்படி எல்லா ப்ராசஸில் இருக்குது. சரி, அப்போ இன்றைக்கி ஒன்றும் கடையில் வாங்க வேண்டாம். ஒன்றும் வேண்டாம். நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அதிரசம் வந்து ஃப்ளாட்டாக தான் தட்டியிருக்கீங்களோ? ஆமாம் ஆமாம். அதிரசம் பாருங்கள், அப்படியே எண்ணெயோட சூட்டில் நல்லா கலர் மாதிரி வருது. நீ தட்டையாக இருக்குன்னு சொன்ன பாரு. இப்போ பாரு, எண்ணெயில் போட்டோன்னே எப்படி பொங்கி இருக்கு பாரு. பொங்கிருக்கு. நான் என்ன கேட்டேன்னா, அதிரசம்னா நம்ம வந்து நடுவில் ஓட்டையோட இருக்கும்ல, அந்த மாதிரி அதிரசம் கிடையாதா? சில லாலா கடைகள் எல்லாம் பாரு, ஓட்டை இல்லாத பெரிய அதிரசமாக தான் இருக்கும், ஃப்ளாட்டாக. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பெருசாகிடுச்சு. அதிரசத்தில் நிறைய எண்ணெய் இருக்கும். இது 2 இதை வச்சு இப்படி அமுக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் இங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவோம். ஆமாம். இப்போ சூப்பராக அதிரச கலர் பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் போடும்போது தின்னாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பொங்கி வந்துடுதுண்ணா. ஆமாம். ஸோ இன்றைக்கி தேவையான அதிரசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபலூடா மிக்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபலூடாவா இன்றைக்கி? ஆமாம். இதை ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா கட்டி ஆகிடும். ஓகே. இங்கே நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நோம்பு கஞ்சும் போட்டாச்சு. ஆமாம், இன்னும் சமோசா மட்டும் ரெடி பண்ணணும். சரி, சமோசாவும் போட ஆரம்பிச்சிட்டிங்க போல. சமோசா அம்மா மடித்தாலே நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். அந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 சமோசா ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. சரி, எல்லாம் ரெடி பண்ணுங்கள், நோம்பு திறக்கும் போது பார்ப்போம். ஸோ ஃபலூடா கட்டி ஆயிடுச்சா ஓரளவு? ரொம்ப கட்டியாகலை. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரெடிமேடு ஃபலூடா மிக்ஸு. இது என்னென்னு தெரில, எவ்வளோ காய்ச்சினாலும் சரி, எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, நம்ம நினைக்கிற அளவுக்கு திக்காகலை. ஸோ ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், மாதுளம்பழம், டெல்லி பாருங்கள், நல்லா க்ரீனாக இருக்குது. க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஃப்ளேவர் வாசமே தெரியுதுமா. போடுங்க ஜெல்லியா. கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்துக்கிற கூடாது? இல்லை, குட்டி பீஸாக வரணுங்கிறதுக்காக தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா ஜெல்லி? கொஞ்சோண்டு தான் இருக்குது. கடையிலலாம் ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஜெல்லி இருக்கும். அது போடுங்க, சாடும்போது தன்னால் உடஞ்சிரும். ஓகே. இது என்ன பிராண்டு? மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட்டில் வெண்ணிலா ஐஸ்கிரீம்.
இது ஒவ்வொரு லேயராக நான் வந்து பொறுமையாக வைக்க வேண்டியது இருக்குது. வச்சதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்களா. அந்த க்ரீன் ஆப்பிள் ஜெல்லி சூப்பராக இருக்குது. கீழே கஸ்டர்ட் எல்லோ, க்ரீனு, மேலே வந்து ஒயிட். இது என்ன டாப்பிங்ஸா? ஆமாம். என்னெல்லாம் பிரிச்சிருக்கு? கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா 3 இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே கப்பு நிறைஞ்சிருக்கு. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டாச்சு. கடைசியாக கிஸ்மிஸ் பழம். என்ன பண்ண போறீங்க? இந்த இது இன்னைக்கு இது அது என்னது ஊது கொளுத்துவோம். இது வந்து ஊது கொளுத்துறதுக்குங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன சார்கோல் பீஸு. இது ரெடிமேடாகவே கிடைக்கும் பாருங்கள். இப்படி வட்டமாக ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும். ஸோ இதில் கங்கு வந்துட்டுன்னா நம்ம வந்து கொளுத்திடலாம். கொளுத்தும் போது பாருங்கள் சூப்பராக இருக்கும். அந்த முன்னாடி அந்த ஸ்டாண்டு காட்டுறேன். இதுதான் வந்து ஊதோட ஸ்டாண்டு. இது வந்து அம்மா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது சவுதியில் வாங்கினது. ஸோ இது வந்து ஏதாவது இந்த மாதிரி கறி பற்றக்கூடாதுங்கிறக்காண்டி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க. அப்போனா அந்த சாம்பல் ஆஷ் எல்லாமே அதிலே விழுந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நேரம் வந்து இதை வந்து திறந்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது நல்லாயிருக்கும் டிசைன்லாம். கங்கு அப்படியே சூப்பராக வருது பாருங்களேன். அந்த கங்கு தெரியுதா? அது ஃபுல் ரெட்டு வந்துட்டுனா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து தொப்பியை போட்டு சாப்பிட வந்துட்டான். என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீம்னால முதல்ல வந்துட்டியா? நல்லா இருக்கா ஐஸ்கிரீம்? டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா சாப்பிடு பார்ப்போம். நான் இப்போ நீ சாப்பிட்றத நான் காட்டிக்கிறேன். நீ தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். நோம்பு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல? நோம்பு திறக்கிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணல? இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த அம்மா வந்து ஃபலூடாக்கு ஐஸ்கிரீம் வச்சோன்னா வந்துட்டான். ஓய், இதுதான் வந்து நல்லா வந்து சென்டடான ஊது. அந்த சாம்பிராணி மாதிரி உள்ளது இருக்குது பாருங்கள். அந்த கட்டை தான் அதில் வந்து நல்லா சென்டட் இருக்கும். வச்சோன்னே பாருங்கள். அடா புகை வரலன்னு நினைக்காதீங்க. மம்மி ஏதாவது ஒரு சின்ன அட்டை நோட்டு ஏதாவது கொடுங்க. வருது பாருங்க. தெரியுதா கேமராவில்? செம சூடு. கங்கு பார்க்க பொடிசாக தாங்க தெரியும். ஆனால் வந்து இதே கைப்பட்டால் பயங்கரமாக சுடும். நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து சவுதியில் வாங்கினதான். ஆன்லைன்லலாம் கிடைக்கிது. பட் இந்த மாதிரி மனம் கிடைக்குதான்னு தெரில. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நதி உனக்கு தெரியுதா ஸ்மெல்லு? பாருங்கள், நல்லா புகை வருதா? அப்படியே ஒரு ரூமில் ஒரு கார்னரில் வச்சுட்டாலே போதும். அப்படியே ரூமுக்கே வந்து நல்லா காஸ்ட்லியாக ஒரு பெர்ஃப்யூம் அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். தெரியுதா? நல்லா வந்து புகை வர ஆரம்பிச்சிட்டு ஹால் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் வந்துடும். மெயினாக வந்து நல்லா ஒரு க்ளோஸ்டு டோராக இருந்தால் ஒரு 2-3 நாளைக்கு கூட அந்த ஸ்மெல் அழகாக நிற்குங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், சின்னோண்டு வச்சது தானே, எவ்வளோ புகை வருது பாருங்கள். மேலெல்லாமே புகை ஆரம்பிச்சிட்டு. சரிங்க, அப்படியே வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து டேபிளில் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நோம்பு திறந்துக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க அப்படியே நோம்பு திறந்துருவோம். ஸோ இது வரைக்கும் வந்து 26 நோம்பு சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கியோட 26 நோம்பு முடியுது. அதாவது இதை வந்து 27வது ராத்திரின்னு சொல்லுவாங்க. நோம்பு திறந்துருமாமா? டைம் ஆயிடுச்சு. அல்லாஹும்ம லக்கசம்து வபிக ஆமன்து வலக்க ரிஸிக வதகபல் மின்னி யா அல்லாஹ் உனக்காகவே நோன்பு நோற்றேன். நீ கொடுத்த உணவை கொண்டே நோன்பை திறக்கிறேன். என் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். டேட்ஸா? நோம்பு திறந்துட்டு சாப்பிட்ற மொதல் ஐட்டம் டேட்ஸு. ஆனால் அதில் வந்து எல்லாமே இருக்கும். அயன், ஸ்வீட்டு. நம்ம பாடி வந்து அப்படியே டீஹைட்ரேட்டில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கும். இன்றைக்கி இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே ஹோம்மேடு தாங்க. இன்றைக்கி கடையில் எதுவுமே வாங்கலை. அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிறோம். அர்ஜுனுக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஃபலூடா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் அவனுக்கு சாப்பிடணும். நாங்கம்மா கஞ்சி
இன்றைக்கி வந்து ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் எடுத்துட்றேன். எடுத்துருவியா? இதில் ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்குது, காட்டுறேன். ஃபஸ்ட்டு கஞ்சி குடிச்சுக்கிறோம். கஞ்சி சூப்பராக இருக்குது. மட்டன் கீமா சமோசா. டான்ஸ் ஆடக்கூடாது. டான்ஸ் ஆடக்கூடாது. சூப்பராக இருக்குங்க. வீட்டிலே பண்ணால் நல்லா ட்ரை. பார்த்தியா, எண்ணெயே இல்லை. ஓட்டதாங்க. சமோசா நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா ஆயிலே இல்லாமல். கஞ்சியோட சாப்பிடும்போது எப்படி இருக்குது மெயினா? அதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஏன்னா கஞ்சி சூப்பராக இருக்கு. கஞ்சி சூப்பராக இருக்குமா? ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆனால் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த 27ஆம் கிழமைக்கு ஸ்பெஷலாக அம்மா பண்ண டிஷ் வந்து அதிரசம். இதை பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து அதிரசம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்பியாக இருக்கு. ஆயில் போட்டு அப்படியே கரைஞ்சிட்டு கிறிஸ்பாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் அதிரசம் சாப்பிட்டு. பொதுவாகவே அதிரசம்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க, நல்லா இருக்குது. நல்லா அந்த வெல்லம் போட்ட அந்த ஃப்ளேவர் வச்சுக்கோங்க. அது எடுத்து வச்சுக்கிறியா? அஜுல் கண்ணம்மா அதிரசம். அஜுல் வந்துட்டு தான் அதிரசம் வேண்டாமா? அதாவது வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல மாவும் நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. ரெண்டு பொறுத்த ஐட்டமே சூப்பருங்க. அதிரசம், சமோசா, அடுத்து கஞ்சி. ஜெல்லி ஜெல்லியா? ஐட்டா சாப்பிட்டு ஜெல்லிலாம். இதுதான் ஐட்டா. பாப்பி கட்டிட்டு இருக்கு வித்தி. ஃபலூடாவும் இருக்குது, அகரகரம் இருக்குது. அகரகரகோ இதில் பீஸ் போட்டு வச்சுருக்கீங்களோ? அப்படியே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க அகரகர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபலூடா நான் எடுக்க போகிறேன். எப்படின்னா சாப்பிடலாம். சூப்பராக இருக்குமா? வெண்ணிலா ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. மேலே போட்டிருக்க அந்த நட்ஸு, பொரிச்சு போட்ட நட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது நல்லா இருக்கா? இங்கே பாரு எப்படி இருக்கு. கோல்டு வந்துருச்சா? நதி அவனுக்கு கோல்டு வந்துருச்சான். ஃபலூடா மிச்ச நேரம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஆனால் இந்த நோம்பு நேரத்தில் அந்த தாகத்துக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கட்டிங்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இதுங்க மைக்கு. அதிரசம் எப்படி இருக்குது? இதுதான் சொல்லணும். எனக்கு அதிரசம் எப்போவுமே பிடிக்காது. அப்படியா? அதிரசம் பிடிக்காதா? நல்லா இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்குது, அந்த மாவு மாதிரி இல்லாமல். உனக்கு இப்படி இருந்தால் பிடிக்குதுண்ணா. இதுதானே இங்கே கர்நாடகாவில் கர்ச்சிக்காயா இதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் தகடா பெருசாக அப்படி தான் பண்ணுவாங்க. இதே தான் கடையில் சில இடத்துல இன்னும் நெய் வந்து மாவில் சேர்ப்பாங்களா எப்படி? நெய் அதிரசம்ங்கிறது மாவுலையும் சேர்த்துருக்கேன், தட்டும் போதும் நெய் தடவி தான் தட்டியிருக்கேன். அதனால தான் அந்த ஃப்ளேவர், நெய் வெல்லம் எல்லாம் சேர்ந்து. இது முடிச்சுட்டு போயிட்டு சமோசாவை சாப்பிட்டு ஃபலூடா சூப்பராக இருக்கலாமா? நதியா இன்னைக்கு ஃபலூடா உடனே சாப்பிடு. அந்த க்ரீன் ஜெல்லி சூப்பராக இருக்கும், க்ரீன் ஆப்பிள்.
அர்ஜுல் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க என்ன இன்னைக்கு அதுக்குள்ளே தொலை போகிறானா. தொலை போகிறானா? எங்கே போகிற? மழை போய் தொப்பி போடு, பேண்ட்டை போடு, ஓடு. ஓடிட்டான். அடுத்து இந்த அகர் அகர் பாருங்களேன், நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. அதே இது ஒன்னோட ஃபலூடாக தான் இருக்குது. என்னப்பா என்ன சொல்லு? ஒரு பேய் அடிப்பியா, அந்த பேய் ஓப்பனா இருக்கு. பரவாயில்ல, டேடி தான் ஓப்பன் வச்சிரு. நீ வேணா மூடி வச்சிரு. அதிரசம் பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பர்மா, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டீங்க. ஓகேப்பா. பெங்களூர்லேயுமே இப்போ நல்லா வெயில். இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி குடித்தா தான் நல்லாயிருக்கு. என்ன எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஃப்ளேவர் தெரியுதா? வெண்ணிலா ஃப்ளேவர் தெரியுதா? என்ன ஃப்ளேவர் தெரியுது? அது இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டனால எனக்கு நட்ஸ் தான் உள்ளே போயிருக்கு. ஐஸ்கிரீம் பாட்டில் நீங்கள் கால் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஃபலூடா இருக்கா? அந்த க்ரீன் ஆப்பிள் தாங்க சூப்பராக இருக்குது. க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி. ஸோ இந்த இஃப்தார் வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க. ஸோ இஃப்தார் முடிச்சுட்டு தொழுதுட்டு அப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னிலேருந்து ஈத், அதாவது ரம்ஜான் வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து பால்கனிக்கெலாம் லைட் போட்டு விட்டாச்சுங்க. பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கும்போது அனபியா கிடையாது. அனபியா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இப்போ 7 மணிக்கு தான் வந்திருக்கிறான். என்னெல்லாம் சாப்பிட்டா? போதுமா? இது என்னது? அவ்வளோ நல்லா இருக்கா? அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, நல்லா சாப்பிடுண்ணா. நீ இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நோம்பு திறந்துட்டோம். ஓகேயா? சரி, எல்லாருக்கும் அவரை ஹாய் சொல்லிடு. நோம்பு திறந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்தாச்சுங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து திராவியா தொழுகிறதுக்கு பள்ளியாசலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பள்ளியாசலுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து வீட்டில் அம்மா நதியாலாம் வீட்டிலே தொழுதுருவாங்க. ஸோ வாங்க அப்படியே பள்ளியாசல் பக்கம் கிளம்பிடுவோம். நான் கிளம்புறேன், நீங்களாம் வீட்டில் தொழுங்கப்போ. ஓகே, சரி, பார்ப்போம். அலைக்குஸ்லாம். லைலத்துல் அதிர் ப்ரேயர் தொழுகிறதுக்கு நம்ம ஏரியாவில் உள்ள பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போகலாம். சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பள்ளியாசலும் ஃபுல் மாஸ்க்கும் பாருங்க. மின்னார்லேருந்து எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வெளியில் பாருங்கள், தொப்பி, அத்தர், அந்த கடையெல்லாம் இருக்குது. இப்போ தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வருது. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். அப்போ தான் அந்த பள்ளியாசலில் போட்டிருக்க டெக்கரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியும். ஃபுல்லாக பூ தாங்க, எல்லா பக்கம் பூ. பயங்கர வாசங்க. உள்ளே உட்காந்துருக்கும் போது அப்படியே வாசம் தூக்குது. இந்த வருஷத்தோட லைலத்துல் அதிர் இரவோட தொழுகையை சிறப்பாக தொழுதாச்சுங்க. ஸோ தொழுகை முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிஞ்சால் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸு, டீ கொடுப்பாங்க. இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்து ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மொஹபத் கா ஷர்பத், வாட்டர்மெலன்லாம் போட்ட ஜூஸு. ஸோ வாங்கி நானும் குடிச்சிட்டேங்க. செம க்ரௌடு. ஸோ குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து கிளம்ப வேண்டியதான்.
சூப்பராக போச்சுங்க. நல்லா நிம்மதியாக போச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே வந்து இன்றைக்கி என்னென்னு தெரில, ஃபேன்லாம் இருந்துச்சு. பட் கிளைமேட் இதான்னு தெரில, ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டு உருக்கிக்கிட்டு ஷர்ட்டெல்லாம் வேர்க்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் வெளியில் வந்தால் அப்படியே மழை வர்றதுக்கு உண்டான ஒரு கிளைமேட். அதனால தான் உருக்கிச்சோ என்னமோ நல்லா சிலுன்னு இருக்குது. இப்போ வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் போல இருக்குது. ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நானே அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுதிங்களா? தூங்கலையா? சைத்தானா வேலை பார்த்துருக்க. டேடி கூட தொலை வந்துருக்கலாம்ல. சரி, ரம்ஜான் அன்னைக்கு தொலை போவோண்ணா. ஸோ இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. நீங்களும் வந்து ஈவினிங் இஃப்தார்லேருந்து இப்போ நாங்கள் வந்து பள்ளியாசில் போய் தொழுதுட்டு வந்ததுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. சரி, ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.